வணக்கம். ஓஷோ உலகம். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, பலரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அறிவு இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இதை எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்துருக்கீங்க? நம்மகிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்றத எத்தனை பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நம்மகிட்ட மிகப்பெரிய யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற ஆற்றல்கள் இருக்கின்றன. அந்த ஆற்றல்கள் இருக்கின்றன அப்படின்றத எப்போவாது நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? இப்போ சில நேரங்கள் எப்படின்னா, மிக உயர்ந்த காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு, மிகப்பெரிய பொருட்களையெல்லாம் நீங்கள் உருவாக்கிட்டு, மிகப்பெரிய படைப்புகளையெல்லாம் நீங்கள் படைச்சிட்டு, அருமையான கவிதைகளையெல்லாம் நீங்கள் எழுதிட்டு, மிகச்சிறந்த சிறுகதைகளையும் அனைவரும் பாராட்டக்கூடிய நாவல்களையும் நீங்கள் உருவாக்கி விட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான்றதே உங்களுக்கே தெரியாமல், நீங்கள் யாராவது ஒரு மத குருவையோ இல்லாட்டி ஒரு ஆன்மீக பெரியவரையோ இல்லாட்டி ஒரு குருநாதரையோ வழிபட்டு அவருடைய பாதையில் பயணித்து அப்படிலாம் போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கண்டுபிடிப்புகள், இந்த படைப்புகள், இந்த உருவாக்கங்கள் இதையெல்லாம் உருவாக்கப்பட்டு இப்படி வந்ததுக்கு காரணம் நாம் வழிபடக்கூடிய அந்த ஆன்மீக பெரியவர் தான் காரணம், அந்த குருநாதர் தான் காரணம், அந்த ஆன்மீக மனிதர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த புகழை ஃபுல்லாக அவங்க மேலே கூறுவீங்க. நீங்கள் என்ன சாமி தாங்க காரணம், இதெல்லாம் உண்டானதுக்கு காரணம் என் கையில் ஒன்றுமே இல்லை தலைவரே, என்கிட்ட என்ன இருக்குது, நான் சும்மா சாதாரண ஒரு ஆள், அந்த சாமி சொன்னார், அவர் சொன்னதை நான் கேட்டேன், அவரை பின்பற்றி நடந்தேன், அவர் தான் எனக்கு எல்லாமே, அந்த பேர் புகழ் இது எல்லாமே. நீங்கள் என்ன பாராட்டுறீங்களே, இந்த பாராட்டுறது ஃபுல்லாக அவரை தான் சேரும். அவர் சொன்னதுனால தான் இது நடந்துச்சு, அவரை நான் ஃபாலோ பண்ணி நடந்ததுனால தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்ச முடிஞ்சு. முழுக்க 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 இதுக்கு காரணம் சுவாமிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உங்கள் திறமையால், உங்கள் அறிவால், உங்களுடைய ஆற்றலால் கிடைத்த அந்த பெயர் புகழ் இருக்குல்ல, இதை கொண்டு போய் அதுக்கு காரணமே இல்லாத ஒரு மனிதர்கிட்ட கொண்டு போய் மேலே போய் கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்ட்டு பாருங்க. அதுதான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேர் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு உடனே இப்போ ஒரு அரசியல் கட்சி தொண்டன் இருக்கான்னு வச்சுங்களேன், நான் இவ்வளவு 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா, நான் சில காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் சில செயல்களெல்லாம் இந்த வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் தான் காரணம். தலைவர் போட்ட பாதையில் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்குறேன். தலைவரை பின்பற்றி நான் நடக்கிறதுனால தாங்க இதெல்லாம் செய்ய முடியுது. இது எல்லாமே தலைவர் தான் காரணம். என்ன பாராட்டாதீங்க, புகழாதீங்க. நான் 0.0001% கூட கிடையாதுங்க. நீங்கள் பாராட்டுறதுனா தலைவரை பாராட்டுங்க. தலைவர் தான் காரணம். அவரால் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அவர் சொன்னதுனால தான் இந்த செயல்கள்லாம் நடந்திருக்கு, இந்த செயல்களெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை 0 ஆக்கிக்கிட்டு அந்த 100 மார்க்கையும் கொண்டு போய் இந்த குருநாதர் மேலேயோ, ஆசிரியர் மேலேயோ, பேராசிரியர் மேலேயோ, ஒரு சிந்தனாவாதி மேலேயோ, ஒரு அமைப்பினுடைய தலைவர் மேலேயோ, இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சி தலைவர் மேலேயோ கொண்டு போய் சுமத்தி இந்த பெயரையும் புகழையும் யாரோ ஒருவருக்கு வாங்கி கொடுப்பது. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல இந்த புத்தியை விடுங்க. இந்த அடிமை புத்தி இருக்குல்ல, ஸ்லேவரி அப்படின்னு இருக்குல்ல, இந்த அடிமை புத்தியை விடு. அந்த தலைவன் அவன் சொல்லியிருப்பான், அந்த குருநாதர் சில விஷயங்களை சொல்லியிருப்பார், அந்த ஆன்மீக மனிதர் சில விஷயங்களை உங்களுக்கு உபதேசம் செஞ்சுருப்பார். செஞ்சு இந்த பாதையில் நட, இப்படியெல்லாம் பின்பற்று, இதெல்லாம் பின்பற்றினா நல்லது அப்படின்லாம் அவங்க வாயில் தானே சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த காரியத்தை செஞ்சவன் யார்? நீ தானையா, நீ தானே உழைச்சிருக்க, நீ தானே எழுதியிருக்க, நீ தானே கடுமையாக பாடுபட்டிருக்க, நீ தானே நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த அப்படின்னு இருக்குல்ல, அது பாடுபட்டது யார்? காலையிலேருந்து இரவு வர நிலத்தில் உழுதையில் நீ தானே உழுதுருக்க, நீ தானே களை எடுத்த, நீ தானே நாற்று நட்ட, நீ தானே நீர் பாய்ச்சின, நீ தானே அந்த பயிர்களுக்கும் செடிகளுக்கும் என்ன பண்ணணுன்றதெல்லாம் பண்ண, அந்த மருந்து அடித்ததெல்லாம் யார்? இதெல்லாம் நீ தானே. உரம் போட்டது யார்? நீ தானே. அந்த வித்தை ஊன்றுனது யார்? நீ தானே. அது வளர்ந்த பிறகு அதை எப்படியெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும், அந்த செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் எப்படி பாதுகாப்பது, எப்படி வளர்ப்பது, எப்படி அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேணி பாதுகாப்பது, இதெல்லாம் பண்ணது நீ தானப்பா. நீ பண்ணதையே மறந்துட்டு இந்த புகழையும் பெயரையும் வேறு யார் மேலேயோ கொண்டு போய் போடுற, இந்த பெயரையும் புகழையும் வேறு யாருக்கோ வாங்கி கொடுக்குற. ஏன்?
உன் ஆற்றலே உனக்கு தெரியலையா? உன் திறமையே உனக்கு தெரியலையா? உன்கிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னே உனக்கு தெரியலையா? உன்னுடைய அறிவு என்ன என்பதே உனக்கு தெரியவில்லையா? இப்படியா மூடனாக இருப்பது? இப்படியே நீ மூடனாக இருந்தீங்கன்னா இப்படியே தொண்டனாகவே இருக்க வேண்டியதான், இப்படியே அடிமையாகவே இருக்க வேண்டியதான், இப்படியே ஒரு யாருக்கும் தெரியாத மனிதனாகவே இருக்க வேண்டியதான். அப்படி இருப்பது நல்லதா? இப்படிப்பட்ட தொண்டர்களை, இப்படிப்பட்ட அடிமைகளை வைத்து கொண்டு தான் பல மனிதர்கள் உலகத்தில் பெரிய மனிதர்களாகவும் உயர்ந்த மனிதர்களாகவும் மிகப்பெரிய மேதைகளாகவும் ஞானிகளாகவும் மிகப்பெரிய குருநாதர்களாகவும் பந்தாவாக இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அதை நீ சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய ஆற்றல் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிய வேண்டாமா? உங்களிடம் எந்த அளவிற்கு உயர்ந்த அறிவு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத பல்வேறு திறமைகள் உங்களிடம் குடிகொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாம் உணர வேண்டும். இதெல்லாம் உணராமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயரையும் புகழையும் சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருவருடைய கழுத்திலோ தலையிலோ கொண்டு போய் போடக்கூடாது. அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியங்களை இதுவரை நீங்கள் செய்திருந்தால் இனிமேல் செய்யாமல் இருங்கள். நீங்கள் மட்டுமே உங்களுடைய உயர்வுக்கும் உங்களுடைய சிறப்பிற்கும் உங்களுடைய சாதனைகளுக்கும் உங்களுடைய நினைத்து பார்க்க முடியாத மாறுதல்களை உண்டாக்கிய தன்மைக்கும் காரணம் நீங்கள், உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவு என்பதை இனிமேலாவது நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்வதுதான் உடனடியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்று ஓஷோ கூறுகிறார். இதை நான் சொல்லும்போது நீங்களே இதுக்கு முன்னாடி எப்பாவது சிந்தித்து பார்க்காம இருந்தீங்கன்னா இனிமேல் கட்டாயம் சிந்திப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.